பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவர் விரும்புகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழைதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஆண்டவருடைய அந்த அன்பை வழிநடத்துதலை எண்ணி இந்த ஒரு வார்த்தையில் புரிந்து கொள்ளலாம். 40 வருஷம் ஒரு மேலே போட்டிருந்த துணி பழசா போகலையா. ஒரு துணி ஒரு 2 வருஷம் வரும், 3 வருஷம் வரும், அதுக்கப்புறம் அது பழசாய் போய் மக்கி போய் கிழிந்து விடும், தூக்கி எறிந்து விடும். 40 வருஷம் ஒரு துணி மக்கி போகாம பழசா போகாம 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் நடந்தும் கால் வீங்கி போகாம பாதுகாத்த அந்த தேவ அன்பு இவ்வளவு பெரியது. இன்னைக்கு நம்மளுடைய கவலையெல்லாம் என்ன தெரியுமா? நாளைக்கு என்ன செய்ய போறோம் பிரதர், நாளைக்கு என்ன செய்ய போறோம் பிரதர், என் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு பிரதர், என் வேலையை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு பிரதர், என் ஊழியத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு பிரதர், என்ன செய்ய போறோன்னு தெரியல பிரதர். அவ்வளோ கவலை, அவ்வளோ எதிர்காலத்தை குறித்த கலக்கம், தேவைகளை குறித்த கலக்கம். என் அன்பு தேவ பிள்ளைய, லட்சக்கணக்கான ஜனங்களை 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் தண்ணீரை கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து, எல்லாற்றுக்கும் மேல போட்டிருக்கிற வஸ்திரம் கூட பழசாய் போகாம, அவ்வளவு தூரம் நடந்தும் கால் வீங்கி போகாம, தன்னுடைய சரீரத்தையும் பாதுகாத்து, உடையையும் பாதுகாத்து, ஆத்மாவையும் பாதுகாத்து நடத்த என் தேவனால முடியும்னா உங்களை நடத்த முடியாது, உங்க குடும்பத்தை நடத்த முடியாது, உங்க ஊழியத்தை நடத்த முடியாது, உங்க பிள்ளைகளை நடத்த முடியாது. ஏன் இந்த நம்பிக்கை நமக்கு இல்லாத போது? என் அன்பு தேவ பிள்ளைய, 40 வருஷம் வனாந்தரத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை போஷித்து வழிநடத்தி சேதமில்லாமல் காக்க நம்ம தகப்பனால முடியும்னா உங்களையும் என்னையும் அதை காட்டிலும் மேன்மையாய் நடத்த முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்க கூட பேசுதா? ஒருவேளை சோர்ந்து போயிருந்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசிட்டாரு இல்ல? எழுந்து ஓடுங்க, தைரியமா உங்களை நடத்துவார். உங்களை நடத்துகிற பாதை வனாந்தரம் போல இருக்கலாம், ஆனா உங்க வஸ்திரம் பழசா போகாது, உங்க கால் வீங்கி போகாது. உங்கள் சரீரத்திலே ஆரோக்கியத்தை கொடுத்து, உங்கள் பொருளாதார தேவைகளையும் சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து அப்பா நடத்துவார். சந்தோஷம் தானே? இப்போ மகிழ்ச்சியா இருக்கிறீங்கள? இப்போ ஜெபம் பண்ணலாமா? இந்த வாக்குத்தத்தை நம்ம கையில் எடுத்துப்போம், நம்மளுக்கு சொந்தமாக்கி கொள்வோம். இஸ்ரவேலர்களை நடத்தினீரே, எங்களை நடத்தும். ஆண்டவர் நடத்த போறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. இப்படி அதிசய செயல்களை நினைச்சு துதிக்கிறேன் ஐயா. 40 வருஷம் எப்படிப்பா அவர்களை நடத்தின ஆண்டவர். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும், அடியேனையும், ஊழியங்களையும், பிள்ளைகளையும், குடும்பத்தையும் நடத்தும் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.